ஹலோ பீப்பிள், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். எங்கே போயிட்டுருக்கேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பெங்களூர் போகிறேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதான் நம்ம போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா. அங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் அஃபிஷியலாக நான் வந்து வெளியே சுற்றுற மாதிரி பார்க்க போகிறேன். அங்கே நான் மட்டும் போல், கூட வந்து என் தம்பிங்களோட ஃப்ரெண்ட்ஸு அந்தமாரி நிறைய பேர் வராங்க. கொஞ்சம் அப்படியே பாருங்கள். ஹாய், ஹலோ. நாங்கள் எல்லோரும் தான் வந்து பெங்களூர் போகிறோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம் லைட்டாக. சரி, ஓகே. ட்ரெயின் வந்து இன்னும் ஒரு 1/2 ஹவரில் கிளம்புவோம். ட்ரெயினில் ஏறிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ட்ரெயின்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்மளோட செட்டப்பு ஃபுல்லாக. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட் திங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சீட் வந்து மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு. 2 சீட் வந்து மாறி மாறி புக் பண்ணிட்டோம். அதனால் வந்து ஒரு சீட் வந்து ஒருத்தர் இங்கே இருந்தார், அவர் வந்து கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. அது மாதிரில தம்பி உட்கார வச்சிட்டோம். ஆனால் இன்னொரு சீட்டு எனக்கு தான் வந்து சீட்டு கிடைக்காது. எந்த வந்து முன்னாடி கோச்சுது எந்த. ஆனால் என்னோடய கோச் தான் இங்கே பேலன்ஸ் ஆகும். இங்கே வந்து இன்னொருத்தர் வரணும், அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். அவர் ஓகே அப்படின்ட்டாருன்னா நான் இங்கே இருப்பேன், அவர் வந்து என்னோடய பிளேஸுக்கு போயிடுவார். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், அதுதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்படியே ட்ரெயின் மூவ் ஆகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு வந்து அலோகேட் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சீட்டை வாங்கினேன். ஏன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஏஜ்டு பர்சன், அவர் வந்து பார்த்திங்கன்னா லோயர் தான் வேணும்னு கேட்டார். அவர் அப்புறம் டிடிஆர்கிட்ட பேசி மாற்றிட்டு அவரை தூக்கி வேறு இடத்துல போட்டு இப்போ அந்த இடத்துல நான் வந்து உட்காந்துட்ருக்கேன். அவ்வளோதான், ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். லாக் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிற்காதீங்க, நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 4:30க்குலாம் வந்து ட்ரெயின் வந்து பெங்களூர் ரீச் ஆகிடும். நாங்கள் போய் இறங்கிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரீச் ஆகியாச்சு. இதுக்கப்புறம் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகணும். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. இதுக்கப்புறம் போயிட்டு ரூம் பிடிக்கணும். ரூம் பிடிச்சி அங்கே போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகணும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லால்பாக் வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது. அதால் வந்து கோப்ரோ வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டேன். கேமரா உள்ள அலோட் கிடையாது. இப்போ ஃபோனில் தான் வந்து லாக் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து லால்பாக் பார்க்குள்ளே. இது வந்து ஒரு சின்ன லேக் மாதிரி இருக்கும் உள்ளே. பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இடம், பிளேஸ்லாம் சூப்பராக இருக்கும். இது வந்து சுற்றி பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரியே இருக்கும். வாய்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் லோவாக தான் குவாலிட்டி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மைக் வந்து இதில் செட் ஆகலை. இது வந்து கோப்ரோ மைக்கு, அது வந்து செட் ஆகலை. அதால் எல்லாமே கழட்டி உள்ளே வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போகிற வழி. இந்த சைடு அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இதுமாரி கொட்டுது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இந்த வழியாக போயிட்டு அப்படியே சுற்றி அந்த சைடு ஃபுல்லாக சுற்றி நடந்துட்டு வரப்போகிறோம். அதே ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா சீசனுக்குலாம் வந்தீங்கன்னா, நான் ஒரு 2016 இங்கே வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் மாரி மேலே இருந்து தண்ணி ஊற்றும். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி இல்லையா இல்லை என்னன்னு தெரில, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் ரொம்ப நேரமாக நடக்கவே முடியல, மூச்சு தான் வாங்குது. ஏன்னா இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1.5லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் வந்து இது சரௌண்டிங்கே. இன்னும் எவ்வளோ தூரம் போகுமோ அப்படின்னு தெரில, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாக லேக்கு தான் இருக்குது. அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான். ரொம்ப நேரமாக நடக்கிறதால ஒரு மூச்சு ரொம்ப வாங்குது. அப்படியே போயிட்டே இருக்குண்ணா. அப்படியே பேக்கில் காட்டுறேன் பாருங்கள். பேக் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த பிளேஸுக்காகவே கண்டிப்பாக நடக்கலாம், ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். போயிட்டு அதை சுற்றிட்டு அங்கே ஒரு பார்க் மாரி இருக்கும் அந்த இடத்துல. அதோ அந்த இடத்துல
அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏன் மாஸ்க் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பெங்களூரில் வந்து மாஸ்க் வந்து கம்பல்சரி. மாஸ்க் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 ஃபைனு. நீங்கள் இப்படி இந்த மாதிரி தெரிகிற மாதிரி இப்படிலாம் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 250 ஃபைன் போட்டுருவாங்க. அதையும் பார்த்துக்கணும். அதனால தான் மாஸ்க் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து வெளியே நான் போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கப்பான் பார்க்கில் இருக்கோம். இது வந்து கர்நாடகாவோட மெயின் பிளேஸ்ன்னு சொல்லலாம். எங்கே இருக்குது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹைகோர்ட் இருக்கும். ஹைகோர்ட்டுக்கு அப்படியே பின்னாடி இருக்கும். இது சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம். இதுக்குள்ளே அந்த பார்க்குக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரோட்ஸ்லாம் போகும். அவ்வளோ பெரிய இடம். நான் இப்போ இருக்கிறது சுற்றி அந்த இடம் தான். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரோடு போகும். இந்த இடத்துல அது பின்னாடி அப்படியே ரோடு கனெக்ட் ஆகி இன்டர் கனெக்ட் ஆகிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு நிறைய இடம் இருக்குங்க. ஆனால் பிளேஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கர்நாடகாவோட ஹைகோர்ட்டு காட்டுறேன் பாருங்கள். சாரி, பெங்களூரோட ஹைகோர்ட்டை காட்டுறேன் பாருங்கள். நம்மள வந்து உயர்நீதிமன்றம்னு சொல்கிறோம்ல, இங்கே வந்து விதனசௌதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் தான் பாருங்கள், ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா. இந்த இடத்துல ஒரு சிங்கம், இந்த இடத்துல ஒரு சிங்கம். ஆனால் என்ன உள்ளே போக முடியாது, போகவும் கூடாது நம்மலாம். ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும், வேணால் போயிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் ஆக்சுவலாக இந்தமாரி வீடியோ எடுக்கக்கூடாது, அதில் வந்து நான் இங்கேயே நிப்பாட்டிடுறேன். உங்களுக்கு காட்டணுமே அப்படின்ட்டு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்களேன். நான் அப்படியே கீழேருந்து எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மரத்தை. என்ன மரம்னு பேர் தெரியல, ஆனால் இவ்வளோ ஹைட் இருக்குது. ஒரு பில்டிங் கட்டினா கூட இவ்வளோ ஹைட்டு போகாது போல், அவ்வளோ ஹைட் இருக்குது. இங்கே சுற்றி இந்த மாதிரி மரங்க தான் இருக்குது. ஆனால் நிறைய மரம் இருக்கிறதுல போயிட்டு மறைஞ்சிக்குது, அவ்வளோதான். இங்கே நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்திருக்கேன். என்ன ஒன்றா இங்கே நடக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நடந்தால் கூட உங்களால் முடியாது. ஏன்னா அவ்வளோ பெருசு இது, அவ்வளோ பெரிய பார்க் இது. கேள்விப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் கப்பன் பார்க்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தெரியும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய பார்க்கு, அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் நடந்தாலும் இங்கே டயர்டே ஆக மாட்டோம். ஏன்னா கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, சாப்பாடு தான் எதுவுமே உள்ளே கிடைக்காது. அவுட் சைட் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாம இருந்தால் சாப்பிட்லாம். மற்றபடி உள்ளெல்லாம் எதுவுமே சாப்பாடு அந்தமாரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் அவ்வளோவா இருக்காது. வெளியே ரோட்டுக்கு போனீங்கன்னா அங்கே எங்கே ஜூஸ் ஷாப்பு அந்த மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் அட்வான்டேஜ், மற்றபடி ஒன்றும் இருக்காது பெருசாக. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஸாக இருக்கும். எங்கே போனாலும் ஃபுல்லாக நிழலாக தான் இருக்கும். ஃபுல்லாக கொஞ்சம் கூட வெயிலே அவ்வளோவா படாது, ஏன்னா அவ்வளோ டென்ஸாக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக. அங்கே பார்த்தீங்கன்னா மலை இருக்கும் சின்னதாக, அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மேலே ஏறி விளையாடுறது தான், சின்ன பசங்களாம் ஏறி விளையாடுறது தான் விளையாடுவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த மலை. பார்த்தீங்கன்னா கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதான் அந்த மலை, குட்டி மலை. இங்கே ஒன்று இருக்குது. நம்ம அண்ணாண்ட போயிட்டு அதை தாண்டி அங்கே என்ன இருக்குது பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும், அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு மலை இருக்குது, இந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், ஏன்னா இறங்கிட்டா ஏற முடியாது, வேறு வழியில் தான் ஏற முடியும். அதெல்லாம் அங்கெல்லாம் போட்டு தேவையில்லை. நம்ம வேணால் சும்மா இந்த மலையில் ஏறி பார்க்கலாம். குட்டியாக இருக்குது, நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்.
இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அந்த பள்ளம் இறங்குது. இப்படி இறங்கி போனால் அந்த பள்ளம் வரும். அப்படி போயிட்டு அந்த வழியாக திரும்பி மேலே ஏறிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றவங்க சாப்பிட்டு அவங்களோட குப்பையில் வந்து கீழே போட்டு போயிடறாங்க. இங்கே என்ன தான் ரொம்ப அதிகமாக குப்பை தொட்டி வச்சுருந்தாலும் அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, யூஸ் பண்ணுறதும் கிடையாது. அப்படி அப்படியே கீழே போட்டு போயிடறாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஹைஜீனிக்காக இருக்காது. ஏன்னா இவ்வளோ பேர் வராங்க, குழந்தைங்க அவங்க இவங்கன்னு நிறைய பேர் வராங்க. அதால் வந்து இதை யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தமாரி பப்ளிக் பிளேஸ் எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குப்பை கையில் இருக்கிறது ஏதாச்சும் வந்து கீழே போடாமல் அங்கே பக்கத்தில் இருக்க டஸ்ட்பின்லையோ இல்லை வேறு எங்கேயாச்சும் வெளியே போனீங்கன்னா, பொதுவாக இந்தமாரி சிட்டிக்குள்ளே எங்கேயாச்சும் போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டஸ்ட்பின் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்தமாதிரி இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கும் சேஃப்டி தான், சுற்றி இருக்கவங்களுக்கும் சேஃப்டி. இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கு, அதெல்லாம் சொல்கிறேன் நான்.